இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்களில நாம் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். மனம் திரும்புதலை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும். பழைய மனுஷனை களைந்து போட்டு, பழைய பாவங்களை களைந்து போட்டு புதிய வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அது நம்மை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மனம் திரும்பாத பட்சத்துல அது நம்மை அழிவின் பாதையில நடத்தி சென்று நாம் நரகத்துக்கு உரியவர்களாக நம்மை மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மனம் திரும்புதல் விசுவாசத்திற்கான ஒரு வாசல், விசுவாசத்திற்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். விசுவாசம் அப்படின்னு சொன்னாலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அடித்தளம் அப்படின்னு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு நமக்கு தெரியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு தெரியும். விசுவாசிக்கிறவர்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், அவர்கள் செய்யும் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பட்டியலே காணப்படுகிறது. அப்போ விசுவாசம் இல்லாம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம கொண்டு செல்ல முடியாது. இந்த விசுவாசத்திற்கு நம்ம போகணும், இந்த விசுவாசத்திற்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னா அதுக்குள்ள வாசல் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். நம்ம மனம் திரும்பாம அந்த விசுவாசத்திற்குள்ளாக நுழைய முடியாது. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய காரியங்களை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு நன்மை செய்வார் விசுவாசிக்கிறேன், இதுக்காக நான் ஜெபிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருப்போமானால் அது அந்த உலக பிரகாரமான காரியங்களாய் மாத்திரம்தான் இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே அந்த விசுவாசம் ஆட்டம் கண்டு நாம் ஆண்டவரை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவாக அதை நம்மை கொண்டு செல்லும். உண்மையான விசுவாசம் நம்ம எந்த பிரச்சனையில இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு கொடுக்கும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்துல ஜெயத்தை தருவாரு, அப்படியே இந்த காரியத்தை எனக்கு செய்யல அப்படின்னா அது நன்மைக்கு ஏதுவாதான் என்னை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அது நமக்கு தர வல்லமை உள்ளது. அதுக்கு போகக்கூடிய வாசல் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். நம்ம பாவ வாழ்க்கைய திசை மாற்றி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, விசுவாச வாழ்க்கைக்கும் நம்மை கொண்டு செல்லதுக்கு ஒரு வாசல் இருக்கு அப்படின்னா அது என்னது? மனம் திரும்புதல். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லி மார்க் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பினாதான் நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தையே விசுவாசிக்க முடியும். இல்லைன்னா ஆண்டவருடைய சுவிசேஷம், ஆண்டவர் எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தார், இது எல்லாமே ஒரு பேச்சளவுல நமக்கு தெரிந்ததாய் காணப்படுமே ஒழிய மனதளவுல நம்மை அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது நமக்கு காணப்படாது. ஆண்டவர் தான் என்னுடைய தெய்வன், அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் உண்மையான தேவன், இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா உண்மையான விசுவாசம் இல்லை அப்படின்னா, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கல அப்படின்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரி தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாகவும் நம்ம காணப்படுவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான மனம் திரும்புதல் விசுவாசத்திற்கு நேராக நம்மை கொண்டு செல்லும். விசுவாசம் கிரியைகள்ல காணப்படணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். இந்த மனம் திரும்புதலின் உண்மையான நம்ம பலன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விசுவாசத்தை நமக்கு இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20:21 இப்படி சொல்லுகிறது: தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை குறித்தோம். அப்போ ஆண்டவரிடத்துல மனம் திரும்புவதற்கு, அவரிடத்துல விசுவாசமா இருப்பதற்கு முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா மனம் திரும்புதல் நமக்கு தேவை. அந்த ஆண்டவருக்கு நேராக நம்ம திருப்புறதற்கு மனம் திரும்புதல் தான் அவசியமாய் காணப்படுகிறது. இப்போ சில நேரத்துல நம்ம ஆண்டவரிடத்துல சில காரியங்களை கேட்போம், அந்த விசுவாசம் இல்லாத காரியங்கள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படும். ஆனா நம்ம மனம் திரும்பாதவர்களாய் நம்ம விசுவாசம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கடைசி நாள்ல நம்ம கைவிடப்படுவோம். மத்தேயு 7:00 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் என்ன செய்யல, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை, அவருடைய வார்த்தைகளின்படி கேட்டு அவைகள்
வார்த்தைகளின்படி செய்கிறவன் தான் என்ன செய்வான், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நம்ம மனம் திரும்பாம நான் ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டோம் செய்தோம் அப்படின்னாலும் கடைசி நாளில் கைவிடப்படுவோம். நாம் இந்த உலகத்துல வாழுறது பரலோகத்துக்கு உள்ள சுதந்திரவாளியாய் நம்ம ஆண்டவர் உருவாக்கியிருக்காரு. அந்த ஓட்டத்தை தான் நம்ம இந்த உலகத்திலேயே ஓடுறோம். அதை நிறைய நேரத்துல மறந்தவர்களாய் காணப்படுகிறோம். அதனால மனம் திரும்பாமல் நம்ம காணப்படுகிறோம். மனம் திரும்பாம ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைத்தோம் ஆனால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை ஒருவேளை உங்களுக்கு அது கைகூடி இருந்தால் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ள அவசியமாய் காணப்படுகிறது. நம்ம விசுவாசம் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம டெய்லியும் விசுவாசத்துல வாழணும் அப்படின்னா மனம் திரும்புதல் அதற்கு அடித்தளமாய் காணப்படுகிறது. விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி அடித்தளமாய் காணப்படுகிறதோ மனம் திரும்புதல் அதுக்கு மூல காரணமாய் காணப்படுகிறது. நம்ம மனம் திரும்பி ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனையாய் காணப்படுகிறது. அநேக நேரங்கள்ல நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு என் பிள்ளைகளுக்குரிய காரியங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அநேக நேரங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம். ஏன் அப்படின்னா உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத விசுவாசம் நம்ம ஆண்டவரத்துல வைக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையில கூட நமக்கு சில காரியங்கள் கிடைக்கல அப்படின்னா நம்ம சோர்ந்து ஆண்டவருடைய காரியங்களை செய்யாதபடி ஈடுபடாதபடி, இதெல்லாம் நான் செய்யல, நான் ஆலயத்துக்கு கூட போகல, அந்த அளவுக்கு கூட நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிறதாய் காணப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத விசுவாசம் ஆண்டவரத்துல வைக்கிறது தான். ஆண்டவர் என்னுடைய தேவன், நான் வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்கவில்லை, ஆண்டவரை தான் நான் வணங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லி தெளிவான ஒரு விசுவாசத்தோடு இருந்தாலும் மனம் திரும்பாவிட்டால் இந்த காரியங்கள் நமக்கு நேரிடும். நாம் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். இந்த உலக வாழ்க்கையிலே இப்படி நடக்கும் அப்படின்னா பரலோகத்துக்குரிய வாழ்க்கை பரலோகத்துல நமக்கு இடமே இருக்காது. அவர் சொல்றாரு பரலோகத்துல பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. யுகயுகமாய் வாழக்கூடிய ஆனந்தத்தை சந்தோஷத்தை இழந்து விடுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ரொசாரியா பட்டர்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தாங்க. அவங்க ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த உலக பிரகாரமாக உள்ள சில கொள்கைகள்ல கூட அவங்களால இருக்க முடியல. அவங்க திருமண வாழ்க்கையாகட்டும் அதையும் வேதத்துக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாகவும் நாத்திகத்துல ஊர்னவர்களாகவும் காணப்பட்டாங்க. அவங்கள ஒரு போதகர் சந்தித்து ஆண்டவருடைய அன்பை சொல்றாரு. அவங்க தங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து அவங்க மனம் திரும்பினாங்க. ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. அவங்க ஆண்டவர் அந்த மனம் திரும்புதல் ஆண்டவருக்கு நேராக அவங்கள வழி நடத்தினது, அவங்க கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்க செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவங்க ஆண்டவர் மன்னித்தார். ஏன் அப்படின்னா அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை அவங்க கொடுத்தாங்க. அதனால அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவங்க ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினாங்க. நிறைய நேரங்கள்ல நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி போர்வை தரித்தவர்களாக, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற பெயர்ல நம்ம உலா வருகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இறுதியில நித்திய ஜீவன் இழந்து போனவர்களாக கூட அது நம்மை கொண்டு செல்லும் அப்படின்றத நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவருடைய காரியங்கள்ல எவ்வளவோ அக்கறை உள்ளவர்களாக அப்படி ஆலயத்தின் காரியங்களில செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா மனம் திரும்புதலை குறித்து உணர்வற்றவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உண்மையான மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் விசுவாசத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தும். அப்படிப்பட்ட விசுவாசம் பரலோகத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும். மனம் திரும்புதல் இல்லாத விசுவாசம் நம்மை நித்திய நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்றத நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு உண்மையான மனம் திரும்புதலையும் உண்மையான விசுவாசத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் இல்லாத விசுவாசம் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. மனம் திரும்புதலோடு கூடிய உண்மையான விசுவாசம் எங்களை உம்மிடத்தில் இன்னும் பரிசுத்தமாய் வாழவும் உம்மிடத்தில் கிட்டி சேரவும் உம்முடைய ஆனந்தத்தை அடைய எங்களுக்கு கிருபை செய்யும் அப்படின்னு நாங்கள் தியானித்தோம். இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தல்லுங்க. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக அநேக நேரங்கள்ல நாங்கள் கண்ணீர் விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா அந்த நித்தியத்துக்குரிய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே
நினைக்கிறதற்கு தவறுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த காரியங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் நித்தியத்துக்குரிய வாசி, பரலோக வாசி, நான் பரலோகத்துக்குரியவளாக வாழணும், பரலோகத்துக்குரியவனாக வாழணும் அப்படின்னு சொல்லுகிற உணர்வோடு வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்துடலங்க. அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஏற்படும்படியா எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவரே அந்த ராஜ்யத்தை அடையக்கூடிய கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு தந்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.